ஹலோ எவ்ரிவான், டுடே நம்ம டேஸ்டியஸ்ட் பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டு அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ரோஸ்டட் பீனட் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து அது ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதையும் நம்ம தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் மிக்சியில் மிளகாய், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் இந்த கடலை, இது எல்லாத்தையும் போட்டு, அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியையும் உள்ளே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு மசாலா மாதிரி எடுத்து வச்சுக்கணும். காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 500 கிராம் பன்னீரை இப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த மசாலாவை போட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம 20 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறோம் ஏர் ஃப்ரையரில். வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி டேஸ்டியஸ்ட் பன்னீர் டிக்கா ரெடி. இந்த மாதிரி ஹெல்த்தியஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு நம்ம லைஃப்பையும் நம்ம மனசையும் ஹெல்தி அண்ட் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.